வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நாட்டு ரோஸில் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இதில் ஒன்றில் வேர் விட்டுருக்குது. வேறு பாருங்கள், பேப்பர் சுற்றி கோகோ பீட் வச்சு வச்சது தான். நல்லா வேர் விட்டுருக்குது. இன்னொன்று இந்த பக்கம் இதுலேயும் வேர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று இருக்குது, இதையும் எடுக்க போகிறேன். இந்த பக்கம் ஒரு ரோஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வேர் போட்டிருக்குதா, வேர் தெரியுதா? இதுலேயும் 3 இது வச்சுருக்கிறேன். இன்றைக்கி 2 இதை கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஒன்றை கட் பண்ணி காட்டுறேன். வேர் நல்லா போட்டுருச்சு பாருங்கள். அடுத்து ஒரு கிராஃப்டிங் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு எப்படி வந்துருக்கு பாருங்க. உள்ள வேறு தான் நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ஒன்று கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதையும் கட் பண்ணி இதையும் வந்து பேப்பர் கவரில் வைக்க போகிறேன். பேப்பர் கவரில் வச்ச பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிழல்லே வச்சு கொஞ்சம் தளிர் போட்ட பிறகு எடுத்து பாட்டில் வச்சிடலாம். பாருங்கள், 2லேயும் வேர் போட்டிருக்கத எவ்வளோ அழகாக வேர் போட்டிருக்குதுன்னு பாருங்கள். இது வச்சு 2 months இருக்கும். 2 months கிட்ட இருக்கும். சரியான வெயில் இருந்தனால நான் எடுக்கவே இல்லை. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு நாள் மழை தூரி இருக்கனால பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது மாதிரி நீங்களும் ஈஸியாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஆல்ரெடி நான் ஏற்கனவே கட்டிங் வச்சு தழுத்துருக்கு. கட்டிங்கை இது மாதிரி கிராஃப்டிங் பண்ணி நான் கிளாஸில் தான் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் கிளாஸில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா தளிர் விட்டு வேர் விட்டுலாம் தளிர் வச்சுருக்குது. அடுத்த இது ஒன்று, இதுவும் அப்படி தான் கட்டிங் எடுத்து இதே மாதிரி கிராஃப்டிங் பண்ணி வச்சதை எடுத்து இந்த மாதிரி டெம்பரவரியாக கிளாஸில் அல்லது கவரில் வைக்கணும். வச்சு கொஞ்சம் தளிர் வந்து கொஞ்சம் தளிர்க்க ஆரம்பித்து கொஞ்சம் முளையும் வர ஆரம்பிச்சிட்டுனா எடுத்து நம்ம பெரிய பாட்டில் வச்சிடலாம். இந்த பாருங்கள், இப்போ 2 நான் வச்சுருக்கிறேன். 2 பெரிய கொப்பு, 2மே கவரில் தான் வச்சுருக்கிறேன். இதிலேருந்து இன்னும் மழை நேரத்தில் கொஞ்சம் தளிர் விட்ட பிறகு நம்ம பாட்டுக்கு மாற்றிக்கலாம். நிழலில் வைக்கணும். அதற்காக நான் இப்படி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு? இது எல்லாமே நம்ம பாட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த வீடியோ பார்க்கல, இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு ரெகுலராக என்னுடைய வீடியோலாம் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி, வணக்கம்.